இங்க ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு அவரோட நாயை கூடவே கூட்டிட்டு வந்திருக்காரு. சடனா ஒரு பாலை தூக்கி தூரமா போட்டுட்டு அவரோட நாய்கிட்ட அதை ஓடி போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. அந்த நாயும் வேகமா போய் அதை எடுக்குது. எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள அவரு பிளேன் உள்ள போயிடுறாரு. ஆல்ரெடி அவரு நாயை அங்கேயே விட்டுட்டு போகணும்னு பிளான் பண்ணி தான் வந்திருப்பாரு. அந்த நாய் கண்ணுல கண்ணீரோடையும் குழப்பத்தோடையும் அவரை பாக்குது. ஏன்னா அந்த நாய்க்கு வேற யாருமே அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. பிளேன் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த நாய் வேகமா ஓடி ரன்வேல அந்த பிளேனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. உடனே பைலட் நாய் குறுக்க நின்னதால என்ன பண்றதுன்னு தெரியாம பிளேனை ஸ்டாப் பண்ணிடுறாரு. சடனா அது வெளியே நின்று அதோட ஓனருக்காக குறைச்சிக்கிட்டே நிக்குது. ஆனா அவரு அதை கண்டுக்கவே மாட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளேன் அங்க இருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆயிருது. அதோட ஓனர் வேணும்னே அதை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு போனதை அதால நம்பவே முடியல. அப்ப ஏர்போர்ட் செக்யூரிட்டி அந்த நாயை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்து அவரோட கஸ்டடியில லாக் பண்ணி வைக்கிறாரு. அப்போ ஒரு குட்டி பையன் இந்த நாய் கஷ்டப்படுறத பார்த்து அது மேல பரிதாபப்பட்டு யாருக்கும் தெரியாம அதை அன்லாக் பண்ணி விடுறான். அன்னையில இருந்து ஏர்போர்ட்லயே அது தங்க ஆரம்பிச்சிருது. அங்க டெய்லி வர்ற பிளைட் எல்லாத்துலயும் தன்னோட ஓனர் வந்துட்டாரான்னு ஓடி போய் பார்க்கும். அப்படியே 2 வருஷம் போயிருது. ஆனா அவரு அந்த நாயை தேடி வந்திருக்கவே மாட்டாரு. அந்த குட்டி பையன் மட்டும் டெய்லி தவறாம அதை வந்து மீட் பண்ணிடுவான். இப்படி ஓனருக்காக வருஷ கணக்குல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதோட லாயல்ட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டு மீடியாவிலையும் பயங்கர ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க வர்ற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அந்த நாயோட லாயல்ட்டியை பார்த்து ஆச்சரியப்பட்டு அது கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டேட்டோட சிஎம் கூட இந்த நாய்க்காக சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அவ்வளோ பாப்புலர் ஆகிருது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு நாயோட ஓனர் அதை ஒரு பாக்ஸ்ல வச்சு அவர் கூட பிளைட்ல ஏத்தி கொண்டு போறத அந்த நாய் பாக்குது. அப்போ என்னோட ஓனர் மட்டும் அவர் கூட என்ன கூட்டிட்டு போகாம ஏன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டாருன்னு மனசு உடஞ்சி போயிருது. அன்னையில இருந்து அங்க வர்ற பிளேனை ஓடி போய் அதை பாக்குறதையும் ஸ்டாப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா அது சரியா சாப்பிடுறதும் இல்ல. அதனால அந்த குட்டி பையன் டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்றான். ஒரு நாள் நைட்டு மலையில அந்த நாய் நனைஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த குட்டி பையன் மனசு கேட்காம அவனோட ஸ்வெட்டரை கலட்டி அதுக்கு மேல போத்தி விட்டுட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க அது கூடவே தூங்கிடுறான். திடீர்னு ஒரு நாள் அதிசயமா அந்த நாயோட பழைய ஓனர் அங்க வர்றாரு. உடனே நாயை அவர் கூடவே கூட்டிட்டு போகலாம்னு பிளைட்ல ஏத்துறாரு. ஆனா அவர் கூட போகும்னு பார்த்தா திடீர்னு அந்த நாய் அவரோட பிடியில இருந்து நழுவி வேகமா ஓடி போய் தினமும் அது கூட பாசமா பழகி அக்கறையா அதை பார்த்துக்கிட்ட அந்த குட்டி பையன் கிட்டயே போய் சேர்ந்துருது. ஏன்னா உண்மையான அன்பும் பாசமும் இப்போ யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னு அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்.